வணக்கம். இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கிறிஸ்தவ சீடத்துவத்தோட நிபந்தனைகள், அப்புறம் அன்பின் கட்டளை, இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு நாம நவம்பர் 5, 2025 தேதிக்கான திருவழிபாட்டு வாசகங்களை எடுத்துக்கிறோம். அதாவது லூக்கா நற்செய்தி, ரோமையருக்கு எழுதின திருமுகம், அப்புறம் திருப்பாடல் 112, கூடவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனையும் இருக்கு. சரி, இதோட நோக்கம் என்ன? இயேசுவை பின்பற்றதுக்கான அழைப்பு சில நேரம் ரொம்ப சவாலா தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சவாலான அழைப்பையும் அது எப்படி அன்பின் அடிப்படை கொள்கையோட அழகா பொருந்துதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். சரிதானே? உள்ள போலாமா? எங்க ஆரம்பிக்கலாம்னா, லூக்கா நற்செய்தியில வர்ற அந்த காட்சியிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதோட தொடர்புடைய அல்லேலூயா வசனத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, 1 பேதுரு 4:14 வசனம் அது. ஆமா, இதுல என்னன்னா, இயேசுவை பின்பற்றணும்னு நினைச்சவங்க கிட்ட அவர் என்ன நிபந்தனைகளை வச்சாரு, சீஷரா இருக்கிறதுனா உண்மையிலேயே என்ன அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரி, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சூழல் இது. பாருங்க, பெரிய கூட்டமே இயேசு பின்னால போய்கிட்டு இருக்கு. ஆனா அவர் திடீர்னு திரும்பி நின்னு அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்தி சில ரொம்ப எப்படி சொல்றது சவாலான விஷயங்களை சொல்றாரு. ஏன் அப்படி? அதைத்தான் நாம பார்க்க போறோம். சரிதான், இது ஒரு முக்கியமான கட்டம். அப்போ முதல்ல லூக்கா 14 வசனம் 25, 26 பார்க்கலாம். இயேசு சொல்றாரு, என்கிட்ட வர்றவங்க தன்னோட அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள், ஏன் தன்னோட உயிரை விட அதிகமா என்ன மதிக்கலன்னா அவங்க ஏன் சீஷரா இருக்க முடியாதுன்னு. இது கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இல்ல ரொம்ப கடுமையா கூட தோணுதே. குடும்பத்தை விட மேலையா? ஆமா, முதல் தடவை படிக்கும்போது இல்ல கேட்கும்போது நிச்சயமா அதிர்ச்சியா இருக்கலாம். சில மொழிபெயர்ப்புல வெறுக்காவிட்டால்னே போட்டிருக்கோம். ஆனா இங்க அந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் உணர்வு ரீதியான வெறுப்பு இல்ல. ஓஹோ, இது அந்த காலத்து செமிட்டிக் மொழி வழக்கு. ஒரு ஒப்பீடு. அதாவது எதுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கறீங்க, அதுதான் கேள்வி. உங்க வாழ்க்கையில எதுக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை? இயேசு இங்க சொல்றது என்னன்னா, என்ன பின்பற்றணும்னா மத்த எல்லா உறவுகள், கடமைகள், பாசங்கள், ஏன் நம்ம உயிரே காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் உட்பட எல்லாத்தையும் விட எனக்கு முதலிடம் தரணுங்கிறாரு. அப்போ இது வரிசைப்படுத்துறத பத்தின விஷயம். ஆமா, கடவுளோட அரசாங்கத்துக்காகவும் கிறிஸ்துவோட உறவுக்காகவும் ஒரு முழுமையான நிபந்தனை இல்லாத அர்ப்பணிப்பு இது. உறவுகளை விட்டுடுங்கன்னு சொல்லல, ஆனா அந்த லிஸ்ட்ல கிறிஸ்து முதல்ல இருக்கணும்னு சொல்றாரு. சரி, அது புரியுது. ஆனா அடுத்த வசனம் 27வது வசனம், தன்னோட சிலுவைய சுமக்காம என் பின்னாடி வர்றவங்க என் சீஷரா இருக்க முடியாதுன்னு சொல்றாரே. இயேசு இந்த உருவகத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் இருக்கு. சீஷரா இருக்கிறதுனா அதுல கஷ்டம் இருக்கும், துன்பம் வரும், சில நேரம் அவமானம் கூட வருங்கிறத அவர் முன்கூட்டியே சொல்றாரு. ஓஹோ, அதாவது கிறிஸ்துவ பின்பற்றதுனால வரக்கூடிய நிந்தனைகள், இழப்புகள், சில நேரம் சமூகத்திலேருந்து ஒதுக்கப்படுறது, நம்ம ஆசைகளை மறுக்கிறது, தியாகம் செய்யறது, இதையெல்லாம் மனப்பூர்வமா ஏத்துக்கிற மனநிலை வேணும்னு சொல்றாரு. இது சும்மா வாழ்க்கையில வர்ற பொதுவான கஷ்டம் இல்ல, கிறிஸ்துவுக்காக அவர் வழியில நடக்கிறதுக்காக வர்ற பாடுகள். சீஷத்துவங்கிறது பூத்தூவுற பாதை இல்ல, அது சிலுவையை சுமந்துட்டு போற பாதைன்னு இயேசு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. இந்த கிறிஸ்துவுக்காக வர்ற துன்பம் சொன்னீங்களே, அது நம்ம அல்லேலூயா வசனம் 1 பேதுரு 4:14 கூட சேர்த்து பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுல கிறிஸ்துவின் பெயருக்காக நீங்க நிந்திக்கப்பட்டா நீங்க பேறு பெற்றவங்க, ஏன்னா மாட்சி பொருந்திய கடவுளின் ஆவியார் உங்க மேல தங்கி இருக்காருன்னு சொல்லுது. நிந்தனைய ஒரு பாக்கியம், ஒரு பேருன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, மிக சரியான இணைப்பு அது. இதுதான் அந்த சிலுவையை சுமக்கிறதோட இன்னொரு பக்கம். பேதுரு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்காக உங்களுக்கு அவமானம், கேலி, எதிர்ப்பு, துன்பம் வந்தா அதை பார்த்து துவண்டு போயிடாதீங்க, அது ஒரு தோல்வியா நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா அது ஒரு பாக்கியமா, ஒரு ஆசீர்வாதமா, ஏன் ஒரு மெடல் மாதிரி நினைங்கிறாரு. ஏன்னா அந்த நிந்தனை நீங்க உண்மையிலே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க, கடவுளோட ஆவி உங்க கூட இருக்காருங்கிறதுக்கு அடையாளம். உலகம் எதை அவமானம்னு சொல்லுதோ அது கடவுள் பார்வையில மகிமையா இருக்கு. ஆவியோட பிரசன்னத்துக்கு அது ஒரு சாட்சி. அப்போ துன்பத்திலேருந்து தப்பிக்கிறது இல்ல நோக்கம், கிறிஸ்துவுக்காக வர்ற துன்பத்தை அவர் கூட இருக்கோங்கிற அடையாளமா ஏத்துக்கிறது தான் சீஷத்துவத்தோட ஒரு முக்கிய அம்சம். இது உலகத்தோட மதிப்பீடுகளையே தலைகீழ மாத்திர பார்வை. திருத்தந்தை பிரான்சிஸ் கூட இது ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பின்பற்றது ஒரு வெற்றி ஊர்வலத்துல பங்கெடுக்கிற மாதிரி இல்லையா, அது அவருடைய இரக்கமுள்ள அன்பை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்றாங்க.
இரக்கமுள்ள அன்பை பகிர்வதா? ஆமா, அதாவது இது வெறும் கொண்டாட்டம் இல்ல, இது ஒரு ஆழமான மாற்றம். சில தியாகங்கள் தேவைப்படுற ஒரு பயணம். இயேசுவோட அன்பையும் மன்னிப்பையும் நம்ம வாழ்க்கையில காட்டுறது. அதனால இந்த கடினமான வார்த்தைகள் நம்மள ஒரு ஆழமான உண்மையான அர்ப்பணிப்புக்கு கூப்பிடுது. முதல் படியிலேயே ரொம்ப பெரிய விலைய கேக்குறாரு இயேசு. முழு முன்னுரிமை, துன்பத்தை ஏத்துக்க தயாரா இருக்கிறது. இந்த அர்ப்பணிப்போட ஆழத்தை இன்னும் புரிய வைக்கிறதுக்காக அடுத்ததா 2 உவமைகளை சொல்றாரு இல்லையா? முதல்ல கோபுரம் கட்டுற மனுஷனோட உவமை, 28 30 வசனங்கள். ஒருத்தர் கோபுரம் கட்டணும்னு ஆசைப்பட்டா முதல்ல உட்கார்ந்து அதுக்கு எவ்வளவு செலவாகும், அந்த காசு தன்னாண்ட இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்றாரு. இது ரொம்ப நடைமுறையான ஒரு ஆலோசனை மாதிரி இருக்கே. ஆமா, பார்க்கறதுக்கு ரொம்ப பிராக்டிக்கல் அட்வைஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதோட நோக்கம் ஆழமானது. இயேசு இங்க என்ன சொல்ல வராருன்னா, எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், குறிப்பா இந்த சீஷத்துவங்கிற வாழ்நாள் அர்ப்பணிப்பு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியும், அதோட செலவு, அதாவது அதுக்கு தேவைப்படுற தியாகம், அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, சந்திக்க வேண்டிய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்க்கணும். சரி. இது ஒரு மாதிரி ஆன்மீக பட்ஜெட் போடுற மாதிரி. நம்ம கிட்ட அதுக்கு தேவையான மனபலம், ஆன்மீக பலம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கான்னு நேர்மையா நம்மள நாமே எடை போட்டு பார்க்கறதோட அவசியத்தை சொல்றாரு. ஏன் அப்படி என்ன? சும்மா ஒரு ஆர்வத்திலேயோ உணர்ச்சி வேகத்திலேயோ இல்ல மத்தவங்கள பார்த்து மேம்போக்காவோ இந்த வழியில இறங்கிட்டா சவால் வரும்போது பாதி வழியில நின்ற வேண்டியிருக்கும். ஆமா, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா அது நமக்கு மட்டும் தோல்வி இல்ல, மத்தவங்களும் பாரு ஆரம்பிச்சான் ஆனா முடிக்க முடியலன்னு கேலி பண்ண காரணமாயிடும். அது கிறிஸ்துவோட அழைப்புக்கு ஒரு இழுக்கு கொண்டு வந்துடும். இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. சும்மா உணர்ச்சி வசப்பட்டா பத்தாது, நல்ல கணக்கு போட்டு யோசிச்சு அர்ப்பணிக்கணும்னு சொல்றாரு. அடுத்த ஊமை போருக்கு போற அரசனோட ஊமை, வசனம் 31 32. இதுவும் இதே கருத்தை தான் சொல்லுதா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஒரு அரசன் தன்னோட 10,000 வீரர்களோட 20,000 வீரர்களோட வர்ற எதிரிய ஜெயிக்க முடியுமான்னு போருக்கு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து யோசிக்கணும்னு சொல்றாரு. இதுவும் முந்தின ஊமை மாதிரி தான். செயல் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், திட்டமிடணுங்கிறத வலியுறுத்துது. ஆனா இது கொஞ்சம் வேற ஒரு கோணத்தை காட்டுது. கோபுர ஊமை ஒரு வேலையை முடிக்கிற திறமைய பத்தி பேசுது. இந்த அரசன் ஊமை எதிரிய சமாளிக்கிற பலத்தை பத்தி பேசுது. எதிரி இங்க யார் எதிரி? சீஷத்துவ வாழ்க்கையில நம்ம சந்திக்க போற எதிரி யாரு? அது உலகத்தோட எதிர்ப்பு, சோதனைகள், துன்புறுத்தல்கள், இல்ல நம்மளோட சொந்த பாவம், பலவீனம் எதுவா வேணா இருக்கலாம். இந்த போருக்கு, அதாவது இந்த சவால்களை எதிர்த்து நின்னு விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஆன்மீக பலம், மன உறுதி, கடவுளோட உறவு, வசன அறிவு, ஜபம் மாதிரியான ஆயுதங்கள் இருக்கான்னு யோசிக்கணும். அந்த போருக்கு நாம உண்மையிலே தயாரா இருக்கோமா? அப்படி இல்லான்னு தோணுச்சுன்னா என்ன செய்யணும்? உவமையில அரசன் சமாதானம் தேடணும்னு வரதே, சீஷத்துவத்துல இதுக்கு என்ன அர்த்தம்? முயற்சியை விட்டுடணுமா? அது ஒரு நல்ல கேள்வி. உவமையில வர்ற சமாதானம் தேடுறதுங்கிறத சீஷத்துவம் விஷயத்துல நேரடியா முயற்சியை விட்டுடுறதுன்னு எடுத்துக்க வேண்டியதில்ல. அதுக்கு பல அர்த்தம் இருக்கலாம். ஒண்ணு, நம்ம சொந்த பலத்துல இந்த போரை ஜெயிக்க முடியாதுன்னு உணர்ந்து முழுசா கடவுளோட பலத்தை சார்ந்து நிக்கணும்னு முடிவு பண்றதா இருக்கலாம். சரி. இல்லனா இந்த முழு அர்ப்பணிப்புக்கு நாம இப்போ தயாரா இல்லைங்கிறத நேர்மையா ஒத்துக்கிட்டு அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணுங்கிறத குறிக்கலாம். இல்ல ஒருவேளை நம்ம உண்மையிலேயே இந்த விலைய கொடுக்க தயாரா இல்லைன்னா பாசாங்கு பண்ணாம அதை ஒத்துக்கிட்டு மேம்போக்கா பின்பற்றத தவிர்க்கணுங்கிறதையும் குறிக்கலாம். இயேசு இங்க நேர்மையையும் நம்மள நாமளே சரியா எடை போடுறதையும் தான் எதிர்பார்க்கிறாரு. அரைகுறை அர்ப்பணிப்பை அவர் விரும்பல. ஆஹா, இந்த 2 உவமைகளும் திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, ஷீஷரா இருக்கிறதுங்கிறது ஒரு தீவிரமான விஷயம், அதுக்கு ஒரு விலை உண்டு, அதை சரியா கணக்கு போட்டு பார்த்து முழு மனசோட அர்ப்பணிக்கணுங்கிறது தான். சும்மா வார்த்தை இல்ல, செயல், ஆயத்தம், முழு ஈடுபாடு தேவைன்னு தெளிவா சொல்றாரு. இந்த போதனைகளோட உச்சக்கட்டமா 33வது வசனத்துல ஒரு முடிவான ரொம்ப வலிமையான ஒரு வாக்கியத்தை சொல்றாரு. அப்படியே உங்களில் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் ஷீடராய் இருக்க இயலாது. இதுதான் எல்லாத்தையும் உள்ளடக்கின கடைசி நிபந்தனை போல தெரியுதே. இது என்ன சொல்லுது? நம்ம எல்லாத்தையும் வித்துறணுமா? இதுதான் இந்த முழு பகுதியோட சாரம், கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஆனா உடைமையெல்லாம் விட்டு விடுதல்னா என்ன? எல்லாரும் சொத்தை வித்துட்டு ஏழையா போகணும்னு அர்த்தம். சரித்திரத்துல சிலர் அப்படி செஞ்சிருக்காங்க தான். ஆனா பொதுவா இயேசுவோட போதனை அப்படி புரிஞ்சிக்கப்படல. இங்கேயும் திருத்தந்தையோட விளக்கம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவர் என்ன சொல்றார்?
இயேசுவின் சீடர் தனது உடைமைகளை எல்லாம் துறக்கிறார், ஏன்னா அவர் இயேசுவில் மிகப்பெரிய நன்மையை கண்டறிந்துள்ளார். இதுதான் ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய நன்மை. ஆமா, துரத்தல்ங்கிறது ஒரு இழப்பு இல்ல, மாறா ஒரு பெரிய ஆதாயத்துக்கான வழின்னு சொல்றார். இது பொருள் ரீதியான வறுமையில வாழணுங்கிற கட்டாயம் இல்ல, மாறா நம்ம இதயத்துல எதுக்கு இல்லைன்னா யாருக்கு முதலிடம் கொடுக்கறோங்கிறத பத்தினது. இது நம்ம உடைமைகள் மேல நமக்கு இருக்கிற மனப்பான்மையை பத்தினது. பொருள் சார்ந்த உடைமைகள் மட்டும் இல்ல, நம்ம திறமைகள், நம்ம நேரம், நம்ம சமூக அந்தஸ்து, நம்ம லட்சியங்கள், நம்ம பாதுகாப்பு உணர்வு, நாம எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ, எது நமக்கு முக்கியமோ, அது எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மள கட்டுப்படுத்தக்கூடாது, நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது, நம்ம உண்மையான எஜமானனா மாறிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் அவரோட அழைப்புக்குமான நம்ம அர்ப்பணிப்புக்கு இதெல்லாம் தடையா இருக்கவே கூடாது. இது உலக பொருள்கள் மேலையும் இந்த உலகத்து விஷயங்கள் மேலையும் நாம வைக்கிற பற்றற்ற நிலையை குறிக்குது. பற்றற்ற நிலைன்னு சொல்றீங்க, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நடைமுறையில இது எப்படி இருக்கும்? அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள், நம்ம வேலை, நம்ம சேமிப்பு, நம்ம உறவுகள், இதையெல்லாம் நாம மதிக்கலாம், பொறுப்பா பாத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட மையமா மாறிடக்கூடாது. எது நம்ம உண்மையான பாதுகாப்பு? பணம், பதவியா, இல்ல கடவுளா? எது நம்ம உண்மையான செல்வம்? உலக பொருட்களா, இல்ல கிறிஸ்துவோட இருக்கிற உறவா? யாருக்காக இல்ல எதுக்காக நம்ம வாழ்றோம்? இந்த கேள்விகளுக்கு பதிலா கிறிஸ்து முதலிடத்துல இருக்கணும். நம்ம பொருட்கள் நம்மள ஆளாம நாம அத கிறிஸ்துவுக்காக ஆளணும். தேவைப்பட்டா கிறிஸ்துவுக்காக, அவரோட விருப்பத்துக்காக எதையும் இழக்க, எதையும் விட்டு கொடுக்க நம்ம தயாரா இருக்கணும். இது முதல் நிபந்தனையோட குடும்பம், உறவுகள், உயிர் உட்பட எல்லாத்தையும் விட இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கறது நேரடியா சேருது. உடைமைகள் அந்த லிஸ்ட்ல கடைசியா வர்ற ஒரு விஷயம். இது ஒரு மனநிலை, ஒரு முன்னுரிமை, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அப்போ இந்த பகுதிகள் நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கிய பாடங்கள் இப்படி சொல்லலாம். 1. முழுமையான முன்னுரிமை. கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல உறவுகள், பாதுகாப்பு, உயிர் உட்பட வைக்கிறது. 2. கணக்கிடப்பட்ட அர்ப்பணிப்பு. இது சும்மா உணர்ச்சியில எடுக்கிற முடிவில்ல, இதோட விலைய தெரிஞ்சு துன்பத்தையும் தியாகத்தையும் ஏத்துக்க தயாரா முழு மனசோட எடுக்கிற முடிவு. கோபுரம் கற்றவர், போர் செய்ய போற அரசன் மாதிரி நாம ஆயத்தமா இருக்கணும். 3. தீவிரமான பற்றற்ற நிலை. நம்ம பொருட்கள், லட்சியங்கள், உலக கவலைகள் எதுவும் நம்மள ஆளாம கிறிஸ்துவே நம்ம வாழ்க்கையோட மையமா இருக்கணும். தேவைப்பட்டா எதையும் அவருக்காக விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும். இதுதான் சீஷரா இருக்கிறதுக்கான கடினமான ஆனா அவசியமான நிபந்தனைகள். மிக சரியா தொகுத்தீங்க. இந்த 3 முக்கிய கருத்துக்களும் ஒன்னோட ஒன்னும் சேர்ந்ததுதான். இப்போ இந்த கருத்துக்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி பொருந்தும்னு யோசிக்கிறது தான் உண்மையான சவால். உங்க சிலுவையை சுமக்கிறதுனா உங்க இன்றைய சூழல்ல என்னவா இருக்கலாம்? ஒருவேளை வேலை செய்யற இடத்துல நேர்மையா இருக்கிறதுக்காக கேலி கிண்டலை சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஆமா. இல்லனா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதால எதிர்ப்பு சம்பாதிக்கலாம். இல்ல மன்னிக்கவே முடியாத ஒருத்தரை மன்னிக்கிறது கூட ஒரு சிலுவையா இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட போராட்டத்தை பொறுத்தது. அதே மாதிரி உடைமைகளை விட்டுடுறதுன்னா இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு தேவையில இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய நேரம் ஒதுக்குறதா இருக்கலாம். இல்ல நம்ம நேரத்தை தேவையில்லாம சமூக ஊடகங்களை செலவழிக்காம ஜபத்துக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்கறதா இருக்கலாம். இல்ல ஆடம்பரமா வாழாம எளிமையா வாழ்ந்து மிச்சத்தை தாராளமா கொடுக்கறதா இருக்கலாம். இது பணத்தை பத்தி மட்டும் இல்ல, நம்ம நேரத்தையும் திறமையையும் நம்ம முழு வாழ்க்கையையும் யாருக்கு இல்ல எதுக்கு அர்ப்பணிக்கிறோங்கிறத பத்தினது. நிச்சயமா இது நம்ம வாழ்க்கையோட உண்மையான முன்னுரிமைகள் என்னங்கிறத பத்தி ஆழமா நேர்மையா நம்மள நாமே கேட்டுக்க தூண்டுது. எந்த ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவுக்கும் படிப்பு, வேலை, கல்யாணம், பிள்ளைங்க வளர்க்கறது ஒரு விலை இருக்கு இல்லையா? நம்ம சிலதை தேர்ந்தெடுக்கிறோம், சிலதை விடுறோம். அதே மாதிரி ஆன்மீக பாதைக்கும், குறிப்பா இயேசுவோட சீஷரா போற பாதைக்கும் ஒரு தெளிவான அதிகமான விலை இருக்கு. அந்த விலையை கொடுக்க நீங்க தயாரா? எதற்காக இல்ல யாருக்காக நீங்க உங்களோட எல்லாத்தையும், நேரம், பணம், வசதி, புகழ், ஏன் சில உறவுகளை கூட 2ஆம் பட்சமா வைக்க தயாரா இருக்கீங்க? இந்த கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமானவதான், ஆனா அவசியமானவ. இது லூக்கால சொல்லப்பட்ட சீடத்துவத்தோட சவாலான பக்கம். சரி, ஆனா ஏன் இந்த சவால்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை கொள்கை என்ன? இங்கதான் நாம உரோமையருக்கு எழுதின திருமுகத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அங்க பவுலடியார் என்ன சொல்றார்? இந்த பகுதி நேரடியா விசுவாசிகளை கூப்பிட்டு ஒரு அழிவுரையோட ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாமா. நீங்க யாருக்கும் எதுலயும் கடன் படாதீங்க அப்படின்னு சொல்லுது. சரி. ஆனா உடனே அதுக்கு அடுத்து
ஒரே ஒரு கடன் மட்டும் தீர்க்கப்படாமலே இருக்கணும்னு சொல்லுது. ம், எல்லா கடனையும் அடைக்க சொல்லிட்டு அடைக்கவே முடியாத ஒரு கடன் இருக்குன்னு சொல்றது அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நீங்க சுட்டிக்காட்டுறது ரொம்ப சரி. அதுதான் இந்த பகுதியோட ஒரு மைய புள்ளி. பவுல் இங்க சொல்ற அந்த அடைக்க முடியாத எப்பவும் நிக்கிற கடன் வந்து ம். நாம ஒருத்தருக்கொருத்தர் காட்ட வேண்டிய அன்பு தான். ஓ, அன்பு. நாம ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனா இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்படியா? ஆமா, பணம் பொருள் மாதிரி மத்த கடன்களை எல்லாம் நாம அடைக்க முயற்சி பண்ணணும், முடியும் கூட. ஆனா சக மனிதர்கள் மேல நம்ம காட்ட வேண்டிய அன்பு அப்படி இல்ல. அது எப்படி? அது ஒரு தொடர்ச்சியான விஷயம். சொல்லப்போனா நம்ம வாழ்நாள் முழுக்க நீடிக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு அது. அப்போ மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுறது ஒரு கடமை, ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி பவுல் சொல்றாரா? இது கொஞ்சம் கேட்க வித்தியாசமா இருக்கே. ஆமா, இருக்கு. பொதுவா அன்பு நாம ஒரு ஃபீலிங்கா, மனப்பூர்வமா வர்ற ஒன்னா பாக்குறோம். ஆனா இங்க இது ஒரு கட்டாய கடமை மாதிரி சொல்றது. இது எப்படி அன்போட இயல்புக்கு இது பொருந்துமா? இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? நீங்க கேக்குறது நியாயம்தான். கடமைன்னு சொல்றப்ப கொஞ்சம் அழுத்தமா தெரியலாம். ஆனா பவுலோட பார்வையில இது வெறும் சட்ட ரீதியான கடமை இல்ல. அப்புறம் இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெய்வீகமான அழைப்பு. உறவுகளோட அடிப்படை ரொம்ப முக்கியமா இது வெறும் கடமைங்கிறது தாண்டி திருச்சட்டத்தையே நிறைவேற்ற ஒரு செயல்னா அவர் வளர்க்கறாரு. சட்டத்தையே நிறைவேற்றுவதா? ஆமா, அதாவது சட்டத்தோட விதிகளை எழுத்துப்படி அப்படியே ஃபாலோ பண்றதை விட அன்போட உந்துதலால செயல்படுறது சட்டத்தோட உண்மையான நோக்கத்தையே அடைஞ்சிடுதுங்கிறாரு. ஓஹோ, 8ஆம் வசனத்தோட கடைசியில பாருங்க, பிறரிடம் அன்பு செலுத்துபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்றாரே, அதோட அர்த்தம் இதுதான். சரி சரி. அன்புங்கிறது வெறும் உள்ளுணர்வு மட்டும் இல்ல, அது வந்து செயல்ல தெரியணும். அந்த செயல்பாடு தான் சட்டத்தோட மைய நோக்கத்தை பூர்த்தி செய்யுது. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. அடுத்த வசனம், அதாவது 9வது வசனத்துல பவுல் சில குறிப்பிட்ட கட்டளைகளை லிஸ்ட் பண்றார். ம், ஆமா, விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறர் உடைமையை கவர விரும்பாதே. இதெல்லாம் 10 கட்டளைகள்ல வர்ற முக்கியமான சமூக விதிகள் தானே? ஆமா, ரொம்ப அடிப்படையானவை. இந்த கட்டளைகளுக்கும் அவர் சொல்ற அன்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதையெல்லாம் இங்க உதாரணமா சொல்றாரு? நல்ல கேள்வி. பவுல் இந்த கட்டளைகளை எதுக்கு பயன்படுத்துறார்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான். என்ன விஷயம்? இது எல்லாமே மோசேயோட திருச்சட்டத்தில் இருக்கிற சமூக நல்லிணக்கத்துக்கு ரொம்ப அடிப்படையான கட்டளைகள். சரி. இந்த கட்டளைகளையும் இது மாதிரி மத்த எல்லா கட்டளைகளையும் சுட்டிக்காட்டி இது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படை கட்டளைக்குள்ள அடங்கி இருக்குன்னு அவர் சொல்றாரு. எல்லா கட்டளையும் ஒண்ணுக்குள்ள அடக்கமா? ஆமா, இது அந்த காலத்து யூத சிந்தனைக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, புரட்சிகரமான பார்வை. நூத்துக்கணக்கான சட்டங்கள் விதிகள் இருந்த ஒரு சூழல்ல அத்தனைக்கும் அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒத்த கட்டளை அது உன் மேல நீ அன்பு காட்டுற மாதிரி உனக்கு அடுத்து இருக்கிறவங்க மேலயும் அன்பு காட்டு அப்படிங்கிறது தானே? அதேதான், மிகச் சரியா சொன்னீங்க. இது பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கு. இயேசுவும் இத ரொம்ப முக்கியமான கட்டளையா சொன்னார். ஆமா, அப்போ பவுலோட வாதப்படி நெகட்டிவா சொன்ன, அதாவது இத செய்யாத அத செய்யாதன்னு சொன்ன பல கட்டளைகளும் இந்த ஒரு பாசிட்டிவான செயல் நோக்குள்ள கட்டளைக்குள்ள வந்துடுதா? இது எப்படிங்க சாத்தியம்? நீங்க அதோட மையத்தையே புடிச்சிட்டீங்க. பவுலோட லாஜிக் அதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, இந்த மாதிரி தடைகள் எல்லாம் எதுக்கு? மத்தவங்களுக்கு தீங்கு வராம தடுக்கிறதுக்கு தானே. ஆக இந்த ஒரே கட்டளை பிறரை நேசிங்கிறது மத்த எல்லா கட்டளைகளோட நோக்கத்தையும் அதோட உயிரையும் தனக்குள்ள வச்சிருக்கு. இது சும்மா விதிகளை மீறாம இருக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்களோட நலனை தேடுறது. இது சட்டத்தை பத்தின நம்ம வழக்கமான பார்வைய கொஞ்சம் மாத்துதே. சட்டம்னா வெறும் செய்யக்கூடாதவை லிஸ்ட் இல்ல, அது அன்பை காட்டவும் உறவுகளை பாதுகாக்கவும் உதவுற ஒரு கருவின்னு சொல்ல வர்றாரா பால்? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது நாம ஏன் கொலை செய்யக்கூடாது சட்டத்துல இருக்குங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம சக மனுஷனோட உயிரை மதிக்கிறதுனால, நேசிக்கிறதுனால. சரிதான். நாம ஏன் திருடக்கூடாது தண்டனைக்கு பயந்து மட்டும் இல்ல, மத்தவங்களோட இழப்பு அவங்களோட வலியே நாம உணர்றதுனால, அவங்க மேல அன்பு காட்டுறதுனால. இதுதான் பவுல் சொல்ல வர்ற மையமா. அன்பை மையப்படுத்தினா சட்ட விதிகள் தானாவே ஃபாலோ ஆகும்னு சொல்றாராம். மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. 10வது வசனம் இது ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது பாருங்க. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு இழைக்காது. ஆமா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிள் தான், ஆனா எவ்வளவு வலிமையான வார்த்தை பாருங்க. உண்மையான அன்போட குணம் என்ன? அது ஒருபோதும் வேணும்னே மத்தவங்கள காயப்படுத்தாது, அவங்களுக்கு கெடுதல் நினைக்காது, அவங்க உரிமைகளை பறிக்காது, அவங்கள மதிக்காம நடக்காது. அதனால எந்த ஒரு செயல் உண்மையான அன்பிலிருந்து வந்தா அது இயல்பாவே சட்டத்தோட நெகட்டிவ் தடைகளை மீறாது. அதனாலதான் பவுல் ரொம்ப உறுதியா
ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு அப்படின்னு முடிக்கிறார். அப்போ சட்டத்தோட நிறைவு அன்புல தான் இருக்கு. ஆமா, சட்டத்தோட எழுத்துக்களை கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்றதை விட அன்போட வழியில நடக்கிறது தான் சட்டத்தோட உண்மையான நோக்கத்தை, அதோட முழுமையையும் நிறைவேற்றுது. அன்பு தான் சட்டத்துக்கு அர்த்தத்தையும் உயிரையும் கொடுக்குது. அது சட்டத்தை கேன்சல் பண்ணல, ஆனா அது முழுமையாக்குது. அப்போ பவுலோட பார்வையில ஒரு ஒழுங்கமான வாழ்க்கையோட மையம் வந்து சட்ட புத்தகத்துல இல்ல, மனுஷ உறவுகள்ல வர அன்புல தான் இருக்கு. நிச்சயமா. சட்டம் ஒருவேளை ஒரு கைடா இருக்கலாம், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கலாம். ஆனா அன்பு தான் கடைசி இலக்கு, வழிமுறை எல்லாமே. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்குமே. ஆமா, எப்படி? சில சிக்கலான நேரங்கள்ல என்ன செய்யறதுன்னு தெரியாதப்போ நூத்துக்கணக்கான விதிகளை யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த செயல் அன்பானதா, இது மத்தவங்களுக்கு நல்லதா கெடுதலா அப்படின்னு கேட்டா ஒரு தெளிவு கிடைக்கும்ல. உண்மையாகவே இது சட்டத்தை அதோட சரியான இடத்துல வைக்குது. சட்டத்தோட நோக்கம் வெறும் தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல, மக்களை நல்ல வழிக்கு கொண்டு போறது, சமூகத்துல நல்ல உறவுகளை வளர்க்கறது தான். சரி. அன்பு அந்த உறவுகளோட இதயமா இருக்கும்போது சட்டம் அதோட நோக்கத்தை அடையுது. பவுல் இங்க சொல்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான அழைப்பு. எப்படி? யூத மரபுல சட்டம் தான் வாழ்க்கையோட மையம். ஆனா பவுல் கிறிஸ்துவோட போதனைகள் வழியா அன்ப அந்த சட்டத்தோட உச்சமா, சாரமா, முழுமையா பாக்குறார். அன்பு காட்டுறது மூலியமா நாம சட்டத்தோட எழுத்த மட்டும் இல்ல, அதோட ஆழமான நோக்கத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கடவுளோட விருப்பத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஆஹா, இந்த உரையாடல்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் இதுவா இருக்கலாம். ரோமியர் திருமுகத்தோட இந்த சின்ன பகுதி அன்ப ஒரு உணர்ச்சியா மட்டும் பார்க்காம அதை ஒரு செயலா, ஒரு கடமையா, எல்லா கட்டளைகளுக்கும் மேலான ஒரு நெறியா சொல்லுது. ஆமா, அதுதான் முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது மட்டும்தான் நாம முழுசா தீர்த்து முடிக்க முடியாத ஒரே கடன். அதே நேரத்துல இந்த அன்பு தான் திருச்சட்டத்தை அதோட உண்மையான ஆழமான அர்த்தத்துல நிறைவேற்ற ஒரே வழி. சரிதான். இது சட்டத்தை சுலபமாக்குன மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது ஒரு பெரிய பொறுப்பை நம்ம மேல வைக்குது. ஆமா. அப்புறம் உன்னை போல் பிறரையும் நேசி என்ற அந்த ஒத்த கட்டளை மத்த நெகட்டிவான கட்டளைகள் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்குறதோட இல்லாம அதுக்கு அர்த்தமும் கொடுக்குது. நிச்சயமா. சும்மா செய்யாதேன்னு சொல்றதை விட செய், அதாவது அன்பு செய் அப்படின்னு சொல்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படி? ஏன்னா உண்மையான அன்புங்கிறது அதோட இயல்புலயே மற்றவங்களுக்கு தீமை செய்யாது. அதனால சட்டத்தை பின்பற்றுறதுக்கான மிக சிறந்த, மிக உயர்ந்த வழி அன்பை பின்பற்றுறது தான். சரி. இது நம்ம செயல்களோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதோட உள் நோக்கத்தையும் விளைவுகளையும் யோசிக்க சொல்லுது. இப்போ இதை நம்ம லூக்கா நற்செய்தியோட இணைச்சு பார்க்கலாம். லூக்கால இயேசு சொல்ற அந்த கடினமான நிபந்தனைகள், குடும்பத்தை விட, உயிரை விட மேல அவரை நேசிக்கிறது, சிலுவையை சுமக்கிறது, உடைமைகளை விடுறது, இதெல்லாம் ஏதோ தானா வந்த விதிகள் இல்ல. இது எல்லாமே இந்த அன்போட தர்க்கத்துல இருந்து தான் வருது. கடவுள் மேல முழுமையான அன்பு செலுத்தும் போது முதல் கட்டளை அது இயல்பாவே அடுத்தவங்க மேல இருக்கிற அன்பா வெளிப்படுது. ரெண்டாவது கட்டளை, இந்த ரெண்டும் தான் அடிப்படை. லூக்கால சொல்லப்படுற அந்த செலவுங்கிறது இந்த அன்பை நம்ம வாழ்க்கையோட மையமா வைக்கிறதுக்கான செலவு தான். சில நேரங்கள்ல அடுத்தவரை நேசிக்கணும்னா நம்மளோட சுயநலமான உடைமைகள், அது பொருளா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், அகங்காரமா இருக்கலாம், அதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த இணைப்பு. ஆஹா, இது ஒரு அருமையான இணைப்பு. அப்ப அந்த தியாகங்கள் வெறுமனே கடினமான விதிகள் இல்ல, அவை அன்போட வெளிப்பாடுகள். சரி, பதிலுரை பாடலான திருப்பாடல் 112. லூக்கா சவால சொன்னார், ரோமையர் அன்பு அடிப்படையா காட்டினார். இந்த திருப்பாடல் என்ன சொல்லுது? இது இன்னொரு கோணத்தை சேர்க்கிற மாதிரி இருக்கே. ஆமாம். திருப்பாடல் 112 கடவுளோட வழியில நடக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதோட பலன்கள் என்னன்னு அழகா விவரிக்குது. முதல்ல இந்த பாடலோட மைய கருத்து இருக்கு இல்லையா, அந்த பல்லவி, அதை எடுத்துக்குவோம். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். இது எவ்வளவு நேரடியா இருக்கு பாருங்க. ஒரு பழமொழி மாதிரி இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப நேரடியா இருக்கு. இதுல ஒளிவு மறைவே இல்ல. இரக்கம் காட்டுங்க, குறிப்பா கடன் கொடுக்கறதுல, அப்போ நன்மை அடைவீங்கன்னு சொல்லுது. கரெக்ட். இந்த நேரடித்தன்மை வந்து ரொம்ப முக்கியமானது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மன இரக்கத்தையும் அப்புறம் அந்த கடன் கொடுக்கிற செயலையும் நன்மை அடைவதையும் இது நேரா இணைக்குது. இது வெறும் மனசுல வர ஒரு அனுதாபம் மட்டும் இல்ல, அந்த உணர்வு ஒரு செயலாகணும். அதாவது கடன் கொடுக்கிற செயல், அந்த செயலுக்கும் கிடைக்கிற பலனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அடிச்சு சொல்லுது. அந்த நன்மை அப்படிங்கிறது எதை குறிக்கலாம்? ஒரு பொருள் சார்ந்த வளர்ச்சியா, இல்ல மன அமைதியா, இல்ல சமூகத்துல கிடைக்கிற மதிப்பா? அதுதான் இதுல சுவாரஸ்யமே.
பொதுவா இந்த மாதிரி பழைய சமய நூல்கள்ல நன்மைங்கிறது ஒரு ஒரு முழுமையான நலனை குறிக்கும். அதாவது பொருள் வளம் இருக்கலாம், ஆரோக்கியம், குடும்ப நலம், சமூகத்துல மதிப்பு, மன அமைதி, அப்புறம் ஆன்மீக நிறைவு. இது எல்லாமே சேர்ந்த ஒரு நிலை. இப்போ இந்த குறிப்பிட்ட வரியில கடன் கொடுத்தல்னு சொல்றதால ஒருவேளை பொருள் சார்ந்த நன்மையும் இதுல இருக்கலாம். ஆனா அது மட்டும்னு சுருக்கிட முடியாது. ஒருத்தரோட இரக்க செயல்பாடு அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை நலனுக்கும் காரணம் அமையுதுன்னு ஒரு முழுமையான பார்வை இதுல இருக்கு. நம்ம இன்னைக்கு இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பாக்குறோம் இல்லையா? வியாபாரம் வேற, கருணை வேறன்னு. ஆனா இது ரெண்டையும் இணைக்குது. ஓ, அப்படியா? அப்போ இரக்கத்தோட செய்யற பொருளாதார செயல்பாடு ஒருத்தரோட முழுமையான நலனுக்கு வழிவகுக்கும்னு இந்த வரி சொல்லுது. சரி சரி, இப்போ முதல் 2 வசனங்களுக்கு போவோம். இது அந்த நன்மைக்கு இல்லனா பேறு பெறுவதற்கான அடித்தளத்தை அமைக்குதுன்னு தோணுது. வசனம் 1 சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். தொடர்ந்து அவர் தம் கட்டளைகளில் பெருமகிழ்ச்சி அடைவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு வருது. இந்த ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் பயம்தானா? இல்ல, அது வெறும் பயம்னு மட்டும் சொல்ல முடியாது. மூல மொழியில பாத்தீங்கன்னா அங்க வர்ற வார்த்தை பெரும்பாலும் ஒரு ஆழ்ந்த மரியாதை, மதிப்பு, பயபக்தி, ஒரு மாதிரி பிரமிப்பு கலந்த உணர்வை குறிக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்கு, அதுக்கு பின்னால இருக்கிற சக்தி, அதையெல்லாம் உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கிற ஒரு நிலை. அதோடு அவர் தம் கட்டளைகளில் பெருமகிழ்ச்சி அடைவோன்னு வருது பாருங்க. இது வெறும் கடமைக்காக கீழ்ப்படுகிறது இல்ல, அந்த வழிகாட்டுதல்கள்ல ஒரு அர்த்தத்தை, ஒரு நிறைவை கண்டு அதுல சந்தோஷப்படுறது. இது ரெண்டும் தான் அந்த பேறு பெற்ற நிலைக்கு அடிப்படைன்னு இந்த சங்கீதம் சொல்லுது. பேறு பெற்றோர்னு சொல்றது அது எந்த மாதிரி ஆசீர்வாதத்தை குறிக்குது? வசனம் 2 அதை விளக்குதா? ஆமா, கரெக்ட். வசனம் 2 அந்த பேற்றை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குது. அது அந்த தனி மனுஷனோட நிக்கல. பாருங்க, அவர்களின் வழிமரபினர் உலகில் வலிமை மிக்கதாயிருப்பர், நேர்மை உள்ளோர் தலைமுறை ஆசி பெறும். இது ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி இருக்கு. இங்க 2 விஷயம் முக்கியம். ஒன்னு, வலிமை. இது சும்மா உடல் வலிமை இல்ல, பணபலம் மட்டும் இல்ல. சமூகத்துல ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு செல்வாக்கு, ஒரு நிலைச்சு நிக்கிற தன்மை, அதை குறிக்கலாம். 2வது, ஆசி அல்லது ஆசீர்வாதம். இதுக்கும் பெரிய அர்த்தம் இருக்கு. பொதுவா நல்வாழ்வு, பாதுகாப்பு, வளர்ச்சி, இதையெல்லாம் குறிக்கும். ஆக ஒரு தலைமுறையோட பயபக்தியும் நேர்மையான வாழ்க்கையும் அடுத்த தலைமுறையோட வலிமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணமா இருக்குன்னு இத அழுத்தமா சொல்லுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து. அதாவது நம்மளோட இன்னைய செயல்கள், நம்மளோட ஆன்மீக நிலைப்பாடு, இதெல்லாம் நமக்கு அப்புறம் வர்ற சந்ததியோட வாழ்க்கையில நேரடியா பாதிப்பை ஏற்படுத்துமா? இது பெரிய பொறுப்பு இல்லையா? நிச்சயமா. அந்த காலத்து பண்பாட்டுல பாத்தீங்கன்னா குடும்பம், சந்ததிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட வாழ்வோட தொடர்ச்சியே அவரோட பிள்ளைகள் மூலியமா தான் பார்க்கப்பட்டது. அதனால சந்ததிக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கிறது ஒரு தனி மனுஷன் அடையக்கூடிய பெரிய வெற்றிகள்ல ஒன்னா இருந்துச்சு. ஆக கடவுளுக்கு அஞ்சி அவர் வழியில நடக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு, ஒரு குடும்ப கடமை மாதிரியும் பார்த்திருக்காங்க. சரி, இந்த அடித்தளத்திலிருந்து, அதாவது ஆண்டவருக்கு அஞ்சுதல், கட்டளைகள்ல மகிழுதல், இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம். 4வது 5வது வசனங்கள். இங்க நீதி உள்ளவங்களோட குணங்கள் இன்னும் தெளிவா வருது. வசனம் 4 சொல்லுது, இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். இது ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த உருவகம். அந்த இருள் எதை குறிக்கலாம்? அது பல விஷயங்களா இருக்கலாம். துன்பத்தோட இருளா இருக்கலாம், இல்ல குழப்பத்தோட இருளா இருக்கலாம், இல்லனா தார்மீக வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சமூக சூழலோட இருள். அப்படிப்பட்ட சூழல்ல நேர்மையுள்ளவங்க, அதாவது கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறவங்க, ஒரு வழிகாட்டுற ஒளியா இருப்பாங்க. அவங்க செயல்கள், அவங்க நிலைப்பாடு மத்தவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, அவங்களோட எந்த குணங்கள் அவங்கள அப்படி ஒளிர வைக்குது? வசனம் 4 தொடருது, அவர்கள் இரக்கமும் பரிவும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். இந்த 3 குணங்களும் தான் அந்த ஒளிக்கு காரணமா? ஆமா, இரக்கம், பரிவு, நீதி, இந்த 3ம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. இரக்கம்னா மத்தவங்க துன்பத்தை உணர்றது. பரிவுங்கிறது அந்த உணர்வோட அடிப்படையில செயல்படுறது. குறிப்பா தப்பு செஞ்சவங்க கிட்டயோ இல்ல தகுதி இல்லாதவங்க கிட்டயோ கருணை காட்டுறது. நீதினா சரியானதை செய்யறது, நேர்மையா நடந்துக்கிறது, நியாயத்தை பின்பற்றது. இந்த குணங்களெல்லாம் ஒருத்தர்கிட்ட சேரும்போது அவர் குழப்பமான சூழல்ல ஒரு ஸ்திரமான நம்பகமான மனுஷனா, ஒரு வழிகாட்டியா தெரிவார். அதுதான் அந்த ஒளி. ஓகே, அப்புறம்
வசனம் 5 மறுபடியும் பல்லவிய ஞாபகப்படுத்துது. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். இது 4ஆம் வசனத்துல சொன்ன இரக்கம், பரிவு, நீதியோட ஒரு நடைமுறை வெளிப்பாடா வருதா? மிக சரியா சொன்னீங்க. பல்லவி இங்க மறுபடியும் வர்றது சும்மா இல்ல. அந்த உள்ளத்துல இருக்கிற குணங்கள், இரக்கம், பரிவு, நீதி, இது வெறும் உணர்வுகள் மட்டும் இல்ல. அது செயல்களா வெளிப்படணும்னு இது வலியுறுத்துது. குறிப்பா பொருளாதார உறவுகள்ல அது வெளிப்படணுங்கிறத கடன் கொடுத்தல்ங்கிற உதாரணம் காட்டுது. அது மட்டும் இல்ல, வசனம் 5 தொடருது, அவர்கள் தம் அலுவலர்களில் நீதியுடன் செயல்படுவர். இது இன்னும் ஒரு படி மேல போகுது. கடன் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களோட எல்லா விதமான செயல்பாடுகள்லயும், அது வியாபாரமா இருக்கலாம், நிர்வாகமா இருக்கலாம், அன்றாட கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், எல்லாத்திலயும் நீதி, அதாவது நேர்மை, நியாயம் இருக்கணும்னு சொல்லுது. அப்போ நீதிங்கிறது இங்க வெறும் சட்டத்தை மீறாம இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு செயல்ல நேர்மையாவும் நியாயமாவும் ஒருவேளை இரக்கத்தோடவும் நடந்துக்கணும்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? ஆமா, அதுதான் சரியான புரிதல். நீதிங்கிறது பெரும்பாலும் எபிரேயர் சிந்தனையில ஒரு உறவு சம்பந்தப்பட்ட சொல். கடவுளோட சரியான உறவு, மத்த மனுஷங்களோட சரியான உறவு. இந்த சரியான உறவுங்கிறது நேர்மை, உண்மை, நம்பகத்தன்மை, நியாயம், இரக்கம், இதோட அடிப்படையில் அமையுது. அதனால தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவருங்கிறது அவங்களோட ஒட்டுமொத்த நடத்தையையும் அவங்க கொடுக்கல் வாங்கல்களையும் குறிக்குது. இப்படிப்பட்ட நேர்மையான, இரக்கமான செயல்பாடுகள் தான் அவங்களை இருளில் ஒளியா மாத்துது. அவங்க வாழ்க்கை முறையே மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அமையுது. இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியா தெரியுது. உள்ளத்துல இரக்கம், செயல்ல நீதி, குறிப்பா பொருளாதார செயல்பாடுகள்ல. சரி, இப்போ நாம கடைசி வசனத்துக்கு வருவோம். 9ஆம் வசனம். இதுவும் செயலை பத்தி தான் பேசுது. ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் தாராள குணத்தை பத்தி பேசுது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். ஆமா, இது வெறும் கடன் கொடுக்கறதோ இல்ல நியாயமா வியாபாரம் செய்யறதோ இல்ல. இது எதிர்பார்ப்பே இல்லாத தாராள குணம். தன்னிடம் இருக்கிறத தேவைப்படுறவங்களுக்கு, குறிப்பா ஏழைகளுக்கு கணக்கு பார்க்காம வாரி வழங்குறது. இது நம்ம முன்னாடி பார்த்த இரக்கம், பரிவு, இதோட உச்சகட்ட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். இது ஏதோ தற்காலிகமா உணர்ச்சி வசப்பட்டு செய்யற செயல் இல்லைங்கிறதையும் அடுத்த வரி தெளிவுபடுத்துது. அடுத்த வரி, அவர்களின் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இது எப்படி பொருந்தும்? வாரி வழங்குறதுக்கும் நீதி நிலைச்சு இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு ஆழமான இணைப்பு. அவங்களோட தாராள குணங்கிறது அவங்களோட நீதியான குணத்தோட வெளிப்பாடு. அந்த நீதிங்கிறது சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்றதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நியாயமா நடக்கிறதோ இல்ல. அது அவங்களோட அடிப்படை சுபாவமா, அவங்க வாழ்க்கை முறையாவே மாறிடுது. அதனால அது இன்றென்றும் நிலைத்திருக்கும் ஒன்னா மாறுது. அவங்களோட நற்பெயர், அவங்க தார்மீக நிலைப்பாட காலத்தால் அழியாததா இருக்கும்னு சொல்லுது. இது ஒரு நிலையான ஆழமான குணத்தோட வெளிப்பாடு. இதோட விளைவு என்னவா இருக்கும்? வசனம் 9ஓட கடைசி பகுதி சொல்லுது, அவர்களின் வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மறுபடியும் வலிமைன்னு வருது. இங்க இது எதை குறிக்குது? இங்க வலிமைன்னு மொழிபெயர்த்திருக்கிற சொல் மூல மொழியில கொம்பு அப்படிங்கிற அர்த்தம் தரும். பழைய காலத்துல கொம்புங்கிறது மிருகங்களோட வலிமைக்கு சின்னமா பார்த்தாங்க. அதே மாதிரி மனுஷங்களுக்கு இது அதிகாரம், கௌரவம், மதிப்பு, செல்வாக்கு, இதுக்கெல்லாம் சின்னமா பயன்பட்டுச்சு. கொம்பு உயர்த்தப்படுதல்னா ஒருத்தரோட மதிப்பு உயர்றதையும் அவர் கௌரவிக்கப்படுறதையும் குறிக்கும். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட தாராள குணமும் நிலைத்த நீதியும் கொண்டவங்களோட செல்வாக்கும் மதிப்பும் கௌரவமும் சமூகத்துல உயரும். அதுவும் மாட்சியுடன், அதாவது மகிமையோட, புகழோட உயரும்னு சொல்லுது. இது வெறும் பொருளாதார வெற்றியோ அரசியல் அதிகாரமோ இல்ல. இது அவங்க குணநலன்களால அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு தார்மீக அதிகாரம், ஒரு மரியாதை. இந்த சங்கீத பகுதிகள் ஒரு சுழற்சி மாதிரி தெரியுது. ஆண்டவருக்கு அஞ்சுறதுங்கிற அடித்தளத்துல ஆரம்பிச்சு, அப்புறம் இரக்கம், நீதி மாதிரி குணங்கள் உருவாகி, அது கடன் கொடுக்கறதா, வாரி வழங்குறதா, நேர்மையா செயல்படுறதா செயல்களா வெளிப்பட்டு, அதோட விளைவா தனிப்பட்ட நன்மையும், சந்ததிக்கு ஆசீர்வாதமும், சமூகத்துல நிலைத்த நீதியும், உயர்ந்த மதிப்பும் கிடைக்குது. ரொம்ப அருமையா தொகுத்தீங்க. அதுதான் இந்த வரிகளோட ஒட்டுமொத்த சித்திரம். ஒருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக நிலைப்பாடு, அவரோட குணநலன்கள், அவரோட செயல்கள், அவருக்கு கிடைக்கிற பலன்கள், அவரோட சந்ததிக்கு கிடைக்கிற நன்மைகள், சமூகத்துல அவருக்கு கிடைக்கிற இடம், இது எல்லாத்தையும் இந்த சங்கீதம் ஒன்னோட ஒன்னு இணைக்குது. இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வாழ்க்கைக்கான ஒரு வரைபடத்தை முன்வைக்குதுன்னு சொல்லலாம். ஆண்டவர் மேல பயபக்தி, அவரோட வழிகள்ல மகிழ்ச்சி காண்றது, உள்ளத்துல இரக்கமும் பரிவும் கொண்டிருக்கிறது,
செயல்கள்ல குறிப்பா கடன் கொடுக்கறது, வாரி வழங்குறது, அன்றாட அலுவல்கள்ல நீதியோடவும் நேர்மையோடவும் நடந்துக்கிறது. ஆமா, இதோட விளைவுகளா தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம், உலகத்துல வலிமை, கஷ்டமான சூழல்கள்ல வழிகாட்டுற ஒளியா இருக்கிறது, தனிப்பட்ட நன்மை, நிலைச்சு நிக்கிற நற்பெயர் அல்லது நீதி, அப்புறம் மாட்சியோட உயர்ற கௌரவம் அல்லது வலிமை, இதையெல்லாம் இந்த சங்கீதம் முன்வைக்குது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரிகள். இன்னைய உலகத்துல இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு? அதுதான் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஒட்டுமொட்டுமா பார்த்தா இந்த சங்கீதம் ஒரு அடிப்படை உண்மைய சொல்ற மாதிரி தோணுது. ஒருத்தரோட நீதியான, இரக்கமான, தாராளமான வாழ்க்கை முறை அவருக்கு மட்டும் இல்ல, அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவரோட சந்ததிக்கும் கூட நன்மையையும் மதிப்பையும் கொண்டு வரும். ஆனா இன்னைய உலகம் ரொம்ப வித்தியாசமானது இல்லையா? போட்டி நிறைஞ்சது, சில சமயம் இரக்கமே இல்லாதது. இப்படிப்பட்ட சூழல்ல மனமிறங்கி கடன் கொடுக்கறது அல்லது வாரி வழங்குறதுங்கிறது ஒரு பலவீனமா பார்க்கப்பட வாய்ப்பு இருக்கா? தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவதுங்கிறது இன்னைய வணிக உலகத்துல வெற்றிக்கான பாதையா இல்ல ஒரு தடைக்கல்லா? இந்த சங்கீதம் சொல்ற நன்மை, வலிமை, மாட்சிமை, இதையெல்லாம் நாம இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? இந்த சங்கீதத்தோட வரையறைக்கும் இன்னைய உலகத்தோட நடைமுறை யதார்த்தத்துக்கும் இடையில என்ன இடைவெளி இருக்கு? இல்ல ஒருவேளை இந்த பழைய ஞானம் இன்னைக்கும் ஏதோ ஒரு வகையில உண்மைதானா? இது உரோமியர்ல நாம பார்த்த அந்த செயல்மிக அன்பையும் சேவையையும் இன்னும் வலுப்படுத்துது. லூக்கால உடைமைகளை விட்டுவிடுதல்னு சொல்லப்பட்டதோட ஒரு நேர்மறையான வெளிப்பாடா இத பார்க்கலாம். அதாவது தனக்குன்னு வச்சுக்காம மத்தவங்களுக்கு உதவ, சேவை செய்ய அந்த உடைமைகளை பயன்படுத்துறது. இந்த திருப்பாடல் கடவுளோட வழியில நடக்கிறதோட நடைமுறை பயனை காட்டுது. இது வெறும் ஆன்மீக திருப்தி மட்டும் இல்ல, இது தாராள குணம், நீதி, இரக்கம் போன்ற நல்ல பண்புகளால நிறைஞ்ச ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை என்றென்றும் நிலைத்திருக்கும் நீதியையும் மாட்சியையும் தருது. சரி, புரியுது. அப்போ இந்த மூணையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. இயேசுவோட சீடராய் இருக்கிறதுக்கான சவாலான அழைப்பு லூக்கா, அது அன்பின் மையக் கொள்கையால இயக்கப்படுது, நிறைவேற்றப்படுது உரோமையர். அப்படி வாழும்போது அது ஆசீர்வாதங்கள் நிறைந்த நீதியான தாராள குணமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்குது. திருப்பாடல் 112. கடினமான அழைப்பு அன்போட வழியில ஆசீர்வாதமான முடிவுக்கு இட்டு செல்லுது. ஆக இதுவரைக்கும் நாம பார்த்தத உங்களுக்காக, இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். இயேசு தம் சீடர்கள்கிட்ட ஒரு பெரிய விலையை கேட்கிறார். முழுமையான அர்ப்பணிப்பு, அவரை எல்லாத்துக்கும் மேல முன்னிறுத்துறது, சிலுவை மாதிரி தியாகங்களுக்கு தயாராயிருக்கிறது. இது லூக்கா நற்செய்தியில ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இது வெறுமனே எதையாவது இழக்கணுங்கிறதுக்காக இல்லனும் பார்த்தோம். புனித பவுல் ரோமையர்ல விளக்குற மாதிரி இந்த அழைப்பு அன்பின் மேலான சட்டத்துல ஆழமா வேரூன்றி இருக்கு. இந்த அன்புதான் மத்த எல்லா கட்டளைகளையும் அர்த்தமுள்ளதாக்குது, அவங்கள நிறைவேற்றுது. மேலும் திருப்பாடல் 112 இறைபக்தியோட செயல் மிகுந்த தாராள குணத்தோட வாழ்ற ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா, நீதியா, நிலைத்திருக்கிற மாட்சி நிறைந்ததா இருக்குன்னு ஒரு அழகான சித்திரமா நமக்கு காட்டுது. அப்படியானா இந்த மூலங்கள் நம்மளை எங்க கொண்டு போகுது? அர்ப்பணிப்புனா என்ன? அதோட உண்மையான விலை என்ன? அதோட இறுதி மதிப்பு என்ன? இந்த கேள்விகளை வெறும் கோட்பாட்டு ரீதியா இல்லாம மாற அன்பு மற்றும் சேவையின் நடைமுறை கண்ணோட்டத்துல சிந்திக்க இந்த வாசகங்கள் நம்மள தூண்டுது. இது ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய விஷயம் இல்லையா? ஆமா. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். லூக்கா நற்செய்தி உடைமையை எல்லாம் விட்டு விடுவதை பத்தி பேசுது. திருத்தந்தை பிரான்சிஸ் இத கிறிஸ்துவில் மிகப்பெரிய நன்மையை கண்டறிவதோடு இணைக்கிறார். சரிதானே? ஆமா. இந்த விட்டு விடுதல் அல்லது துரத்தல் என்பது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி பொருந்தும்? இது பணத்தை இல்ல சொத்துக்களை விட்டு விடுறத பத்தி மட்டும்தானா? இல்லனா நம்மளோட நேரம், நம்ம முன்னுரிமைகள், சில பேர் மேலேயோ இல்ல சில கருத்துக்கள் மேலேயோ நாம வச்சிருக்கிற பிடிவாதமான பற்றுதல்கள், இதெல்லாமே அன்பு மற்றும் சேவையின் தர்க்கத்தால் மறுசீரமைக்கப்படும் போது அந்த துரத்தல் எப்படி ஒரு புதிய ஆக்கப்பூர்வமான வடிவத்தை எடுக்கும்? நல்ல கேள்வி. இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த மூலங்கள் இன்னைக்கு நமக்கு தர ஒரு முக்கியமான சிந்தனைன்னு நினைக்கிறேன்.